அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, இப்போ ஒரு சில போட்டோஸ் காமிக்கிறேன். யாரு இவங்க என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிங்க. இவங்க இப்போதைக்கு பிரபலமா நம்ம மீடியால இருக்கக்கூடிய பிரீஸ்ட். சரி, இப்போ இன்னொரு விதமான போட்டோஸை உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்களையும் நீங்க பார்த்திருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். ஆனா உங்களுடைய ஆடைகளை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கும். அது ஏன் ஃபாதர், ஒரு சிலர் இப்படி இருக்கிறாங்க, ஒரு சிலர் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி உங்களுக்கு வரலாம், வரும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. அடுத்த தலைமுறைக்காகவே இந்த காணொளி. கத்தோலிக்க திரு அவையில 2 விதமான குருக்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் கிறிஸ்துவனுடைய அந்த குருத்துவத்துல தான் பங்கு பெறுறோம். ஆனா ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கிறது. 2 வகை. ஒன்று செக்யூலர் பிரீஸ்ட், இன்னொன்னு ரிலிஜியஸ் பிரீஸ்ட். செக்யூலர் பிரீஸ்ட் நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா மறை மாவட்ட குருக்கள். ரிலிஜியஸ் பிரீஸ்ட் நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா துறவர சபை குருக்கள். இவர்களை குறித்து தான் அந்த காணொலியில என்ன வித்தியாசம் இருவர்களுக்கும் அப்படிங்கிறத, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் இருந்தாலும் முடிந்த அளவுக்கு சுருக்கமாக ஒரு புரிதலுக்காக நான் தருகிறேன். காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா அந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள விதத்துல இருக்கும். நம்முடைய பியூட்டி ஆஃப் த கேத்தலிக் சர்ச்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய தாயாம் திருவை எவ்வளவு அருமையா நமக்கு இதை கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நினைக்கும் பொழுதே இந்த திருவையின் மீதான அன்பும் காதலும் பக்தியும் பரவசமும் நம்மை தொற்றிக்கொள்ளும். அதற்காகத்தான் இந்த காணொளி, த பியூட்டி ஆஃப் கேத்தலிசிசம் அப்படிங்கிற அந்த சீரியஸ் இனி தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை வரும் அப்படிங்கிறத நீங்க குறித்து வைத்துக் கொள்ளலாம். கண்டிப்பா அதை நான் செய்வேன். காணொலிக்கு முதல் முறையாக வாரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பண்ணுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்றதுதான், நீங்க செய்யற அந்த ஒரு சிறிய இது எங்களுக்கு இன்னும் ஒரு உத்வேகத்தை, அப்பா இவ்வளவு பேர் நம்மளை பாக்குறாங்க, ஃபாலோ பண்றாங்க, அப்ப இன்னும் நல்ல கண்டென்ட் எல்லாம் கொடுக்கணும், நல்லா தயாரிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தூண்டுதலை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதுங்க. லைக், ஷேர் எல்லாமே பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள முழுமையாக போகலாம். அன்பு மக்களே, ஒரு காமெடி. என்ன காமெடி அப்படின்னா, ஏன்னா என்னுடைய நண்பர்கள் இப்போ வரைக்கும் பாடுறா இன்னைக்கு பெரிய வீடியோ போட்டான், இவனை பத்தி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிப்பாங்க. அது என்ன தெரியுமா, 12th முடிச்ச உடனே செமினரிக்குள்ள போறதுனா 3 நாள் ஒரு முகாம் இருக்கும், கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த கேம்புக்கு போகும்போது திருப்பலி நடக்குது. திருப்பலியில நம்ம ஜெபிக்கணும். அந்த பிரேயர் ஆஃப் ஃபெய்த்ஃபுல் இருக்கு இல்லையா, நம்ம பிரசங்கம்லாம் முடிஞ்ச பிறகு, விசுவாச பிரமாணம்லாம் அறிக்கையிட்டு முடிச்ச பிறகு அந்த பிரேயர் ஆஃப் ஃபெய்த்ஃபுல். அப்போ அதுல நான் சொல்றேன், கை கண்ணெல்லாம் மூடி ரொம்ப பக்தியா, ஆண்டவரே இந்த இயேசு சபைக்கு என்னை அழைத்ததற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டேன். சாமியார் ஆகணும் அப்படின்னு 4ஆம் கிளாஸ்லயே முடிவு பண்ணியாச்சு. அதுக்காக பல நாட்கள் நம்ம தொடர்ந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய பங்கு பொறுத்த வரைக்கும் மறை மாவட்டத்தை சார்ந்த ஒரு பங்கு தந்தை தான் என்னையும் அனுப்புறாங்க. நான் நிறைய பார்க்குறேன், நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க நம்மள, அப்படி நம்ம போறோம். ஆனாலும் மறை மாவட்ட குரு அப்படின்னா என்னன்னு தெரியல, இயேசு சபை குரு அப்படின்னா என்னன்னு தெரியல. மேபி இப்போ உள்ள யங் ஜெனரேஷன்ல ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கலாம், நிறைய இன்ஃபர்மேட்டிவா இருக்கலாம், தெரியல. பட் எனக்கு அந்த நேரத்தில் அந்த வித்தியாசம் தெரியல. அதனால என்னுடைய நண்பர்கள் இப்போ வரைக்கும் அதை கிண்டல் பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஃபார் அ ஜோக். ஓகே, இப்போ இதை தள்ளி வச்சுட்டு இந்த மறைமாவட்ட குருக்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில 3 உயர் மறை மாவட்டங்கள் இருக்குது. உங்களுக்கு அது தெரியும். அந்த உயர் மறை மாவட்டத்துல மறை மாவட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த மறை மாவட்டம் எப்படி பிரிந்திருக்கும் அப்படின்னா, மறை வட்டங்களாக பிரிந்திருக்கும். ஆர்ச் டயசிஸ், டயசிஸ், விகாரைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதுக்குள்ள ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பணியை அவர்கள் செய்வார்கள். அப்போ ஒரு மறை மாவட்ட குரு என்பவர் அந்த மறை மாவட்டத்திற்குள்ள யாருடைய பொறுப்புக்குள்ள இருப்பாரு? ஆயருடைய பொறுப்புக்குள்ள இருப்பார். அப்ப இவருடைய வேலைகள் எல்லாமே அந்த மறை மாவட்ட எல்கைக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தமிழக அளவுல அல்லது இந்திய அளவுல அவருடைய ஆயருடைய அனுமதியோடு அவர் அனுப்பி வைக்கப்படலாம். இது ஒரு சுருக்கமா மறைமாவட்ட குருக்கள் யாருக்கானவர்கள், யார் இவருக்கான பொறுப்பு அப்படின்னா, முழுக்க அந்த மறைமாவட்டத்திற்கும் அந்த மறைமாவட்ட ஆயருக்கும் மாணவர்கள் தான் மறைமாவட்ட குருக்கள். இப்போ அப்படியே ரிலீஜியஸ் பிரீஸ்டுக்குள்ள வருவோம். இந்த ரிலீஜியஸ் பிரீஸ்ட் எப்படி நம்ம அவங்க பிரிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னா, நிறைய நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற சபைகள், அது இயேசு சபையாகவோ அல்லது சலேசியன் சபையாகவோ இல்லை எந்தெந்த சபையிலும் நிறைய சபைகள் இருக்கு, அதெல்லாம் நமக்கு சொன்ன நேரம் போயிட்டு இருக்கோம். இந்த சபைகள் எல்லாமே மறை மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். பல மறை மாவட்டங்களை அது எல்கையாக கொண்டிருப்பாங்க. நிறைய பேர் எப்படி மறை மாநிலமாக பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, மதுரை ப்ராவின்ஸ், சென்னை ப்ராவின்ஸ், அல்லது திருச்சி ப்ராவின்ஸ், அல்லது சென்னை ப்ராவின்ஸ்.
மோஸ்ட்லி இதை வந்து அந்த காவேரிக்கு அந்த பக்கம் காவேரிக்கு இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி பிரித்திருப்பதற்காக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு அது எந்த அளவுக்கு தெரியல, நீங்க பார்த்து கொள்ளுங்க. அப்போ இந்த மறை மாநிலத்திற்குள்ள இந்த ரிலிஜியஸ் பிரீஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம சொன்னது மறை மாவட்டம் பிஷப்புக்கு கீழே. அப்ப இவங்க ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது ஆங்கிலத்துல. அந்த ப்ராவின்ஸுடைய ஹெட்டா இருக்கிறது ப்ரோவின்சியல், அவங்களுக்கு கீழே இவங்க செயல்படுவாங்க. அப்போ இவர்களுடைய வேலையெல்லாம் அந்த மறை மாநிலத்துக்குள்ள இருக்கும். அப்போ உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு டயசிசன் பிரீஸ்டுடைய அந்த எல்கையை விட ஒரு பரந்துபட்ட எல்கை யாருக்குரியது? ரிலிஜியஸ் பிரீஸ்டுக்குரியது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். மேலும் இவங்களுடைய ப்ரொவின்சியல் அல்லது இந்த ப்ராவின்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஜென்ரலேட்டுக்கு கீழே இருக்கும். ஜென்ரலேட் மோஸ்ட்லி எங்க இருக்கும் அப்படின்னா, ஜென்ரலேட் அப்படிங்கிற உலக அளவுல இருக்கக்கூடிய அவங்களுடைய தலைமையிடம் ரொம்ப அதிகமான காங்கிரிகேஷனுக்கு இருக்கிறது இங்க ரோம்ல இருக்கும், மற்ற நாடுகள்லயும் இருக்கலாம். அப்போ இங்க ஜென்ரலேட்லயும் அவங்க மெம்பரா இருப்பாங்க. இவங்களுடைய அந்த அமைப்பு முறையே ரொம்ப அருமையா இருக்கும். அவங்க எலெக்ட் பண்ற அந்த ப்ரொவின்சியல்ல இருந்து ஜென்ரலேட் வரைக்கும் எல்லாமே அவங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தமிழகத்தில் இருக்கிற ஒரு குருவானவர் உலக அளவுல இருக்க ஒரு குருவானவரோடு கனெக்ட் ஆகி தான் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்ப இவங்களுடைய பரப்பு என்பது இந்த உலகம் முழுமைக்கும் எங்க வேணாலும் எப்போ வேணாலும் அவங்களுடைய ப்ரொவின்சியலோ அல்லது ஜென்ரலேட்டோ நினைச்சா அவங்கள அனுப்பலாம். கண்டிப்பா போக மாட்டேன்னு சொல்ல முடியாது, போய் தான் ஆகணும். அப்ப இது ஒரு சின்ன முதல் ஒரு புரிதலுக்காக நான் சொல்லியிருக்கேன் யார் இவர்களுக்கு பொறுப்பு அப்படிங்கிறது. இரண்டாவது பெரிய வித்தியாசம், முக்கியமான வித்தியாசம் அப்படின்னு நான் எதை பார்ப்பேன் அப்படின்னா, வார்த்தைப்பாடு அல்லது சத்தியம், பிராமிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அன்பு மக்களே, மறைமாவட்ட குருக்களும் வார்த்தைப்பாடு கொடுப்பாங்க, துறவர சபை குருக்களும் வார்த்தைப்பாடு கொடுப்பாங்க. இப்ப மறைமாவட்ட குருக்களை நம்ம எடுத்துக்கோங்க. இந்த பக்கத்துல மறைமாவட்ட குருக்களுடைய வார்த்தைப்பாடுகள் அல்லது அந்த ப்ராமிசஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, ஏன்னா இது ரொம்ப மைன்யூட்டான விஷயம், நான் நிறைய விளக்கமா சொல்லல, மேலட்டால புரிதலுக்காக தான் சொல்றேன் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். ஒன்று கீழ்ப்படிதல், இரண்டாவது கற்பு. அப்படியே இந்த பக்கம் துறவர சபை குருக்கள் எடுத்தோம் அப்படின்னா 3 வார்த்தைப்பாடுகள்: கற்பு, எளிமை, கீழ்ப்படிதல். இதுல உங்களுக்கு ஒரு விடயம் தெரிஞ்சிருக்கலாம். மறைமாவட்ட குருக்கள் சொந்தமா அதனாலதான் பைக் வச்சிருப்பாங்க, கார் வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் அங்கங்க ட்ரஸ்ட் கூட வச்சிருப்பாங்க, நிலங்கள்லாம் கூட வைத்திருப்பார்கள். ஆனா துறவர சபையில அப்படியெல்லாம் அவங்க தனிப்பட்ட விதத்துல வைக்க முடியாது, எல்லாமே அந்த சபைக்குரியதாக இருக்கும். இது ஒரு வித்தியாசம். இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சில ஃபாதர்ஸ் அப்படியே மைண்டுக்குள்ள வருவாங்க, ஓ அதான் அந்த ஃபாதர் இப்படி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதானே? ஆமா, பரவாயில்ல, இந்த புரிதலை நம்முடைய மக்கள் கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்றேன். ஃபாதர் குருவான பிறகு எதுக்கு ஃபாதர் இந்த சொத்து, எதுக்கு ஃபாதர் இதெல்லாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்ல எழுதுங்க. நிறைய குருக்கள் கண்டிப்பா அந்த வீடியோவை பார்ப்பாங்க, பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவது வித்தியாசம் லைஃப் ஸ்டைல். எங்க எப்படி வாழ்வார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க மறைமாவட்ட குருக்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு பங்குல தனியாகத்தான் வாழ்வார்கள். சில பெரிய பங்கா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அசிஸ்டன்ட் பங்கு தந்தையர்கள் இருப்பாங்க, பாரிஸ் பிரீஸ்ட் ஒருத்தர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க, அது அந்த பங்கை பொறுத்தது. ஆனா அப்படி இந்த பக்கம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க துறவர சபை குருக்கள் அப்படின்னா அவங்க எப்பவுமே ஒரு குழுவாக, ஒரு கம்யூனிட்டிவாக தான் அவங்க வாழ்வார்கள், வாழ முடியும். அதான் அந்த அந்த வித்தியாசமே அதுதான். இப்போ இவர்கள் அந்த வாழ்கிற அந்த இடத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ தூத்துக்குடி, பாளையங்கோட்டை மறை மாவட்டங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பங்களா, ஃபாதருடைய பங்களா அப்படி சொல்லுவாங்க. கோட்டார் மறை மாவட்டம், குளித்துறை மறை மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேடை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஃபாதர் வீடு அப்படி இப்படி நிறைய பேர்கள் இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர்ல அழைக்கிறத பார்க்கலாம். அது ஒரு ஃப்ரையரி, மொனாஸ்ட்ரி, இப்படி பல பேர்கள்ல அழைக்கிறத நம்ம பார்ப்போம். அப்ப இதுல நல்லா தெரிஞ்சுக்கணும் வித்தியாசம். இவங்க தனியா தான் வாழ்வாங்க, இவங்க குழுவா தான் வாழுவாங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இதுல ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்று நான் சொல்லிக்கிறேன். இப்படி தனியா வாழ்றவங்களை நிறைய நேரத்துல கண்டிப்பா கஷ்டம், எவ்வளவு பெரிய கஷ்டம், ஒரு காய்ச்சல் வந்தாலோ அல்லது ஏதாவது ஒண்ணு நடந்து அப்படின்னா யார் வருவா அந்த நேரத்துல அப்படிங்கிற அந்த பெரிய கேள்வி இருக்குது. இப்ப குழுவாக வாழ்வது அட்லீஸ்ட் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஒரு கம்யூனிட்டியா இருக்கிறதுனால ஓடி போய் ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் நிறைய ஆள் இருக்கும். ஒரு மைனஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஜோக்கா தான் சொல்றேன், நிறைய இடத்துல நடக்குது ப்ராக்டிக்கலா, பட் எல்லா இடத்துலயும் எப்படி நடக்குதானே இல்லை, எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர். மறைமாவட்ட குருக்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் பாரிஸ் பிரீஸ்ட் அப்படியே அவங்களுடைய பதவிகள் என்பது உயர்ந்து கொண்டே போகும். வயசாக ஆக உங்களுடைய பதவிகள் உயர்ந்து கொண்டே போகும். அதனால நிறைய நேரத்துல மற்ற குருக்களோட அவர்கள் கவனமாக பழக முடியாது, இயல்பாகவே பழகுவார்கள், என்ன தோணுதோ அதை செய்வாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஆனா குழுவாக வாழ்ற இடத்துல இன்னைக்கு சுப்பீரியரா இருக்கவர் நாளைக்கு
அந்த சுப்பீரியருக்கு கீழே ஒரு சாதாரண ஒரு மெம்பரா இருக்குவாங்களாம். இன்னைக்கு மெம்பரா இருக்கிறவர் நாளைக்கு சுப்பீரியர் ஆகலாம். அதனால இங்க ரொம்ப கவனமாக அவர்கள் பழக வேண்டியது இருக்கும். இது உள்ளுக்கு நடக்கிற ஒரு சின்ன இயல்பான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மக்களே. 4வது மிஷன் மினிஸ்ட்ரி, இவங்களுடைய பணிகள் எப்படி வித்தியாசப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறைமாவட்ட குருக்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பொழுதுமே 24/7 they have to be available for the parishioners. அந்த பங்கு மக்களுக்காக 24 மணி நேரமும் அவர்கள் இருக்கணும், அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பணி ஏற்பு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இவங்களுடைய வேலை என்ன? தினசரி திருப்பலி வைப்பது, மறையுரை ஆற்றுவது, அருள் சாதனங்களை நிறைவேற்றுவது, ஆசீர்வாதங்களை கொடுப்பது, வீடு மந்திரிக்கிறது, வீடு சந்திக்கிறது. அதாவது மக்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை அங்கேயே மக்களோடு இருந்து பணி செய்வதுதான் ஒரு பங்கு பணியாளருடைய வேலை, மறைமாவட்ட குருவானுடைய வேலை. அப்படியே இந்த பக்கம் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா துறவர சபை குருக்கள், இவர்களுக்கு ஒவ்வொரு சபைக்கு ஒவ்வொரு கேரிசம் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஜெஸ்விட் பிரீஸ்ட், இயேசு சபை குருக்கள் அப்படின்னா என்ன செய்வாங்க? நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற சென்ட் சேவியர்ஸ் காலேஜா இருக்கலாம், சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியா இருக்கலாம், லோயலா காலேஜ் சென்னையா இருக்கலாம். இவங்களுடைய முக்கியமான பணியே கல்வி பணி. சலேஷியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருடைய முக்கியமான பணியே இளைஞர்களுக்கான பணி. மீடியா கூட சேர்த்துக்குவாங்க. குனேலியன்ஸ் குருக்கள், இவர்களுடைய பணி மென்டலி ரிட்டார்டட் பீப்புள், மாற்றுத்திறனாளிகள், இவர்களை பார்க்கிறது. பிரான்சிஸ்கன் எப்பொழுதுமே ஒரு சிம்பிளான லைஃப், ஒரு பாவர்ட்டியை கடைபிடிக்கிறது. டொமினிகன்ஸ் ப்ரீச்சிங், தியோலஜிக்கல் ஸ்டடீஸ், இந்த மாதிரி இதே போல நிறைய சபைகள் இருக்குது. ஒவ்வொரு கேரிசம் அவங்களுக்கான பணியை அந்த ஃபவுண்டர் இது பண்ணியிருப்பாங்க, நிர்ணயித்திருப்பாங்க. அவங்களுடைய பிளான், திட்டம் எல்லாமே அதுபடி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஃபாதர் இப்போ தெரியுது அல்லது ஒரு சிஸ்டர் காங்கிரிகேஷன் உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் அந்த சிஸ்டர்கிட்ட கேட்கணும், சிஸ்டர் அல்லது ஃபாதர் உங்களுடைய மெயின் கேரிசம், உங்களுடைய முதன்மையான பணி என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கு நிறைய அவங்க சொல்லி கொடுப்பாங்க. 5வதாக நம்ம பார்க்கக்கூடியது டிரான்ஸ்ஃபர். இவங்க எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன். மறைமாவட்ட குருக்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அவங்களுக்கு அந்த ஃபுல் அத்தாரிட்டி யார் அப்படின்னா ஆயர் தான். 5 வருஷத்துக்கு ஒருக்கா அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்கும். அசிஸ்டன்ட் பாரிஷ் பிரீஸ்ட்னா 1 வருஷம், சில மறை மாவட்டங்களில் 2 வருஷம், அப்படியே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இது போக உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் ஒவ்வொரு மறை மாவட்டத்துக்குள்ளேயும் இருக்கும். சரிதானே? இப்போ ஆயருக்கான வயது என்ன, ஓய்வுக்கான வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 வயது. ஃபாதர்ஸ்க்கு ஓய்வு உண்டா அப்படின்னா உண்டு. ஒவ்வொரு மறை மாவட்டங்களுக்கும் அது வித்தியாசப்படும். எங்களுடைய மறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 70 வயது, அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறோம். இப்போ அப்படியே நம்ம ரிலீஜியஸ் காங்கிரிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு முழு முதல் பொறுப்பு அந்த ப்ரொவின்ஷியல் தான். அந்த மாநில மறை மாநில அதிபர் அல்லது முதன்மை குரு, இப்படி பல பேர்களை சொல்றாங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ப்ரொவின்ஷியல் தான். அந்த ப்ரொவின்ஷியல் எடுக்கிற முடிவு. இந்த ப்ரொவின்ஷியலுக்கே எத்தனை வருஷம் தான்? 3 வருஷம் தான். எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. நம்ம ஆயர் ஒரு தடவை ஆயர்னா கடைசி வரைக்கும் ஆயர் தான். ஆனா அங்க ப்ரொவின்ஷியல்ல 3 வருஷம் தான். அதுக்கப்புறம் அவரையே மாத்திருவாங்க, எலெக்ட் பண்ணுவாங்க, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அப்படிங்கிறது நமக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு குருவானவருக்கும் 3 வருஷம் தான் ஒரு டேர்ம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்கும். அப்ப இதுவும் ஒரு நல்ல வித்தியாசமாக நான் பார்க்கிறேன். இந்த டிரான்ஸ்ஃபர் விஷயத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், மறை மாவட்ட குருக்கள் அந்த மறை மாவட்டத்துக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா வெளியே ஆயருடைய அனுமதியோட அவங்க போவாங்க. ஆனா ரிலீஜியஸ் பிரீஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவங்களுக்கு பவுண்டரியே கிடையாது. உலகமே அவர்களுக்கு எல்லை தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அன்பு மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மீண்டும் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களோடு பகிருங்கள். இந்த காணொலியை குறித்து உங்களுடைய கமெண்ட்ல நீங்க எழுதுங்க உங்களுடைய கருத்தை. என்ன ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த காணொலியை உங்களுடைய குடும்ப வாட்ஸ்அப் குழுக்களோடு, ஊர் வாட்ஸ்அப் குழுக்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குருவானவருடைய அந்த தியாக வாழ்வில் நீங்களும் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு குருக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள், குருக்களை மதியுங்கள், தொடர்ந்து அவருடைய பணியிலே நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். ஆனா அவங்க தப்பு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை கேட்கணும். கேட்கிற எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீர்கள். இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.